Sometimes you may feel God is distant from you. ஆண்டவர் உங்களை விட்டு தூரமா இருக்கிறது போல நீங்க உணர் சில சமயம். The Bible says, Joshua 1:5, I will never leave you nor forsake you. ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை விட்டு விலகிறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிடலன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை விட்டு விலகிறது மட்டும் இல்ல, உங்களை விட்டுட்டு போகவும் மாட்டாரு, உங்களை தனியாவும் விட மாட்டாரு. உங்களை விட்டு போகவும் மாட்டாரு, உங்களை தனியாவும் விட மாட்டாரு. He's not going to leave you anytime. He's not going to leave you as an orphan anytime. He is with you. உலகத்திலே மனிதர்கள் மறந்தாலும் God is with you. He stands for you. ஆண்டவர் உங்களுக்காக நிற்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள்ல ஆண்டவரே நின்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். The Lord is going to give you victory in whatever you do. You may be clinging on to something else, most importantly guilt. உங்களுடைய வாழ்க்கையில குற்ற உணர்ச்சியை நீங்க ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நான் ஜெபிக்காதனால என்னை மறந்துட்டார், நான் வேதத்தை படிக்காதனால என்னை மறந்துட்டார்னு நினைக்காத. The Lord still remembers you. ஆண்டவர் அன்புடையவராய் உங்களை இணைத்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் அவர் பக்கம் வரமாட்டீங்களான்னு பார்த்து கொண்டிருக்கிறார். Come back to Jesus. He is waiting for you. Just like the father was waiting for the prodigal son, Jesus is waiting for you. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். He will never leave you nor forsake you. Let's pray. Father God, இன்றைக்கு யாரெல்லாம் உன்னை விட்டு தூரமா இருக்கிறது போல உணர்றாங்களோ அப்பா, இன்றைக்கு நீ வாக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி. அவர்களை விட்டு நீ விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ கூடவே இருந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thanks for watching. God bless.